கமலஹாசனை கூப்பிட்டையோ உனக்கு ஒரு எம்பி பதவி கொடுக்குறோன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம், நீ பாட்டுக்கு ஷூட்டிங் அதுக்குன்னு சுட்டிட்டு இருக்க, இவங்கெல்லாம் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, நீ ஏதாவது ஒன்று பண்ணியா? இதையெல்லாம் தாண்டி அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பிரதமர் பதவிக்கு வரணும் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய ஆசையை சொல்லியிருக்காரு. பேச்சு அப்படி நடவடிக்கை எல்லாமே அந்த திமுகவை சார்ந்து இருக்கு, அப்படியே தான் பேசுற மாதிரி இருக்கு, அவருக்கு சொந்தமான கருத்து மாதிரி. ஆமா, திமுக குடும்பத்திலிருந்து அதாவது மு.க. ஸ்டாலினோ அல்லது உதயநிதியோ பிரதமர் பதவியை நோக்கி நகர்த்துங்கிற பணியை கமலஹாசன் தொடங்கி வைத்திருக்கிறாங்கிறது தான் எல்லாமே பேச்சா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் தலைமைச் செய்திக்காக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்மோடு விவாதிப்பதற்காக மூத்த செய்தியாளர் விமர்சகர் தாரை இளமதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், அக்டோபர் 2 விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாடு, அக்டோபர் 27 தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய மாநாடு, 2 மாநாடு இருக்கு சார். அரசியல் களத்தில் பல்வேறு தரப்பு வந்தாலும் இன்னைக்கு திடீர்னு எங்கேயோ காணாம போன கமலஹாசன் திடீர்னு இன்னைக்கு பொதுக்குழு கூட்டியிருக்கிறார். கூட்டினது மட்டும் இல்லாம நம்ம தமிழகத்திலிருந்து இந்த நாட்டை ஆளும் பிரதமர் ஏன் வரக்கூடாதுன்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது கமலஹாசனுடைய பொதுக்குழு கூட்டம் அவங்க கட்சியில என்னன்னு சொல்றாங்கன்னா, அதே மாதிரி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக வழக்கமா நடக்கிற பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அரசியல்ல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வந்து அரசியல் நடக்கிற மாதிரி தமிழகத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிச்சாங்க, ஆட்சியில பங்குனாரு, மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தினாரு. திடீர்னு வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் வந்தாரு, அவரு வந்து கட்சி மாநாட்டை அறிவிச்சாரு. திடீர்னு தந்தை பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு திடீர்னு அவர் வந்து பெரியார் திடலுக்கு போய் மரியாதை செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப எல்லாரும் இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திமுகவுக்கு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கடும் போட்டி இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிறத எப்ப வந்து பேசுவாங்க? அதெல்லாம் 2025 ஜனவரிக்கு மேல பேசுவாங்க. ஆனா இப்பயே அது தொடங்கிடுச்சு. எந்த மாதிரி நேரத்துலன்னா பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருந்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின், இங்க வந்து உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்களா அப்படின்னு திமுகவை சுத்தி அரசியல் வந்துட்டு இருந்தபோது, திமுகவுக்கு எதிராக வந்து திருமாவனுடைய முன்னெடுப்பும் நடிகர் விஜயனுடைய மாநாடும் வந்து திமுகவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் விவாதம் ஆரம்பிச்சோம். திமுக வந்து தலைமை கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சுன்றாங்க, அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. எப்பயுமே திமுக தான் மித்த கட்சிகளுக்கு வந்து அதிர்ச்சி வைத்தியம் செய்வாங்க. ஆமா. ஆனா இப்ப என்னாச்சுன்னா, முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போன உடனே இங்க வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கட்டமைக்கிறதுக்கான வேலை நடந்துச்சு. இந்த நேரத்துல வந்து திமுக தலைவர்கள் வந்து விஜய்க்கோ திருமாவளவனுக்கோ பதில் சொன்னா அது நல்லா இருக்காதுங்கிறதுனால கமலஹாசனை கூப்பிட்டையோ உனக்கு ஒரு எம்பி பதவி கொடுக்குறோன்னு நாங்க சொல்லியிருக்கோம், நீ பாட்டுக்கு ஷூட்டிங் அதுக்குன்னு சுத்திட்டு இருக்க, இவங்கெல்லாம் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, நீ ஏதாவது ஒன்று பண்ணியா? அப்பதான் வந்து இந்த திமுகவுக்கு எதிரான இந்த அரசியல் பிரச்சனைகள் கொஞ்சம் அமைதியாகும் அப்படின்னு ஏதோ சொன்ன மாதிரியும். அதனால திடீர்னு வந்து அவர் வந்து சென்னையில இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு அரங்கம், காமராஜர் அரங்கம் தேனாம்பேட்டையில, அதுல கூட்டத்தை சேர்த்துறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. திடீர்னு இவர் வந்து மக்கள் நீதி மையத்துடைய பொதுக்குழு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி இப்படின்னு ஏதோ சீன் பண்ணி வந்து செப்டம்பர் 21 ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீடியா கவனிப்பை தாம் பக்கம் இழுத்துட்டார். அதுல அவர் பேசின விஷயமெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மத்திய பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக, அதாவது திமுகவினுடைய பொருளாதான் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலை இருக்காரு. அடுத்தது வந்து மத்திய அரசு வந்து நிதி பங்களிப்பு செய்யறதுல வந்து பாரபட்சம் பார்க்குது, வட மாநிலங்களுக்கு வந்து அதிகமா தருது, தமிழகத்துக்கு குறிப்பா வடக்குல ஏற்கனவே சொன்னதுதான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிறத அவர் மீண்டும் நினைவூட்டி, அதாவது திமுக என்னென்னலாம் பேசுமோ அதை இன்னைக்கு கமலஹாசன் வந்து திமுகவுடைய ஒரு முதன்மை பேச்சாளரா அல்லது கொள்கை பரப்பு செயலாளரா இன்னைக்கு எல்லாரும் பேசியிருக்காங்க. கடந்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணி வச்சு ஒண்ணுமே இல்லாம அப்படியே பாரம்பரியமா பேசிட்டு வர்றது. ஆனா திமுக அறிக்கையை அப்படியே வாசித்த மாதிரி சில விமர்சகர்கள் சொல்றாங்க. அதான் அவர் பொதுக்குழுல பேசிட்டு இருக்கும் போதே, நான் வந்து எனக்காக அரசியலுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக அரசியல் வந்தோம்னா நாளைக்காக வந்திருக்கேன் அப்படின்னா கீழே ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறான்,
எப்பா நாளைக்கு இருக்கிற எம்பி பதவி இன்னைக்காவது கொடுத்துருக்குப்பா, இருந்தாலும் கொஞ்சம் பேசாம இருப்பா அப்படின்னு. அப்ப கமலஹாசனுடைய அரசியல் முன்னெடுப்பு வந்து சாதாரண மக்களுக்கு கிண்டல் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதையெல்லாம் தாண்டி அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பிரதமர் பதவிக்கு வரணும் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய ஆசையை சொல்லியிருக்காரு. இதை ஏற்கனவே அவர் சொல்றாரு, நான் இதே மேடையில நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். எனக்கு சரியா ஞாபகம் இருந்தா தமாக வந்து திமுகவோட கூட்டணி அமைத்த 1996ஆம் ஆண்டுல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த மாதிரி எனக்கு மூப்பனார் காலகட்டத்தில் சொல்றீங்க? ஆமா, மூப்பனார் காலகட்டம். அப்ப வந்து ப. சிதம்பரத்தையும் இந்த மாதிரி பதவி வேட்டி கட்டியவர் இந்தியா ஆளன்னு சொன்னது அது ரஜினிகாந்த் சொன்ன மாதிரியோ அல்லது இவர் சொன்ன மாதிரியோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா வந்து வேட்டி கட்டியவர் வந்து ஒரு பிரதமர் ஆகணும். இதை கிட்டத்தட்ட நம்ம 96ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் நெருங்கிருச்சு. இந்த நேரத்துல என்ன மாதிரி நம்ம அந்த பிரதமர் பதவிக்கு யாரை வந்து அவர் வந்து முன்னிறுத்துறாரு அப்படின்னு பார்த்தா மு.க. ஸ்டாலின் தான் முன்னிறுத்துறாருன்னு நம்ம எடுத்துக்கணும். என்ன காரணம்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணியில வந்து ராகுல் காந்தியை வந்து பிரதமர் பதவிக்கு நிறுத்தணும்னு பார்த்தாங்க. அது வந்து இப்ப நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியிலிருந்து எந்த கட்சிகளும் ஏத்துக்கல. அப்பயே ஒரு பேச்சு வந்துச்சு, மு.க. ஸ்டாலினை வந்து நீங்க பிரதமர் வேட்பாளரா முன்மொழியலாம் அப்படின்னு. இன்னைக்கு இந்த வாதத்தை வந்து கமலஹாசன் முன்னிறுத்துறதுக்கு காரணம் எல்லாரும் சொல்றது, அவர் அந்த எம்பி பதவியை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு. ராஜ்யசபா அது வந்து 2025 ஒரு மத்திய மே ஜூன் அந்த மாதிரிதான் வந்து காலியாகுது. அதுக்கு வந்து அவர் குறி வச்சு போறாரு. அவங்க வந்து எழுத்துப்பூர்வமா கொடுத்துட்டாங்க திமுக. அதனால வந்து அதுல எந்த மாற்றமும் இருக்காங்க. ஆனா நாங்க எம்பி பதவி கொடுக்குறோம், 6 சட்டமன்ற தொகுதிக்குரிய அந்த மதிப்புள்ள ஒரு எம்பி பதவி தரோம். நீ என்ன பேசாம நீ பாட்டுக்கு சுட்டிட்டு இருக்க, எங்களுக்காக பேசுங்கன்னு திமுக தலைமையில இருந்து சொன்ன மாதிரிதான் வந்து நீங்க சொல்றது ஓரளவு. ஏன்னா அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை எல்லாமே அந்த திமுகவை சார்ந்து இருந்து அப்படியே தான் பேசுற மாதிரி இருக்கு. அவருக்கு சொந்தமான கருத்து மாதிரி. ஆமாங்க, கமலஹாசன் மாதிரி ஒரு ஆள் அரசியலுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலை மட்டும்தான் சந்திச்சாரு. 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் மூச்சே விடல. திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்வோம் தான் அவர் போய் உடன்படிக்கையில கையெழுத்திட்டார். ஆனா வந்து அவர் சில தொகுதிகள் மட்டும்தான் பிரச்சாரம் போயிட்டு வந்தாரு. தமிழ்நாடு முழுவதும் அவர் பிரச்சாரம் செய்தார். அப்ப வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவரா அதிகாரம் பூசுற நிலைமையில சீமான் வந்து வெகுண்டு எழுந்திருக்காரு. இன்னைக்கு தமிழ் தேசியத்தை நாங்க வந்து திமுகவையும் அதிமுகவையும் அகற்றி விட்டு நாங்க 2026 தனித்து போட்டுடுவோம்னு அவர் வந்து வீராவசமா பேசிட்டு இருக்காரு. இப்படி பாத்தீங்கன்னா திருமாவளவன் இருந்து மதுவிலக்கு கொள்கைக்கு ரொம்ப வந்து அழுத்தமா செய்யறாரு. இப்ப இந்த 3 பேருக்கும் தொடர்பா அவர் எந்த கருத்தும் சொல்லல. நடிகர் விஜய் மாநாட்டு பத்தி எதுவுமே சொல்லல. அடுத்தது சீமானுடைய தனித்து போட்டி அவர் வந்து தனித்து ஒரு முன்னெடுத்திருக்காரு. அவருக்கு ஆதரவா வந்து நடிகர் கமலஹாசன் பேசல. திருமாவளவனுக்கு ஆதரவா ஒண்ணும் பேசல. திடீர்னு மக்கள் நீதி மையம் ஒரு பொதுக்குழு கூட்டி அவருடைய கொள்கை அவரை மத்திய அரசாங்கத்தை இருக்கிறாருன்னு வச்சுக்காங்க. என்ன சொல்ல போனா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவைக்கு வந்தாங்க இல்லையா, அங்க வந்து அந்த அன்னபூரணி ஹோட்டல் உரிமையாளருக்கு மிகுந்த அவமானம் இருந்துச்சு. அதை பத்தி கூட வந்து ஆமா. இப்ப திடீர்னு பார்த்தா என்னன்னா இந்த மாதிரி இவங்க எல்லாரும் ஊடகவியலாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றது நம்ம கூட்டி கழித்து பார்த்தால் அவர் எம்பி பதவிய குறிவைத்துதான் இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்காரு. வேட்டி கட்டியவர் அல்லது தமிழகத்தை சேர்ந்த ஒரு தமிழர் வந்து பிரதமர் ஆகணுங்கிறது மு.க. ஸ்டாலினை வந்து சந்தோஷப்படுத்துவதற்காகவும் திமுக தலைவர்களை வந்து குசிப்படுத்துவதற்காக தான் கமலஹாசன் பேசியிருக்காரு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம், மு.க. ஸ்டாலின் சொல்றீங்களா இல்ல அடுத்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு தெரியல. அவர் யார் மனசுல வச்சிருக்காரு தெரியாது. ஏன்னா அவர் வந்து திரைப்படங்கள் தயாரிப்பதற்கெல்லாம் நிதி உதவி கொடுத்துட்டு இருக்கிறது உதயநிதி தான். அதனால அவரு நாளைக்குன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு சொன்னா கூட நம்ம மு.க. ஸ்டாலினுடைய உடல்நிலை சரியில்லை, நீங்க கருத்துக்கு வந்து சரியாதான் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அவர் உதயநிதியை குசிப்படுத்துறாரு நினைக்கிறேன். நாளைங்கிறாரு, நாளைய தலைவர், நாளைய முதல்வர்னு எல்லாம் வால் போஸ்ட்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் ரொம்ப தெளிவா வந்து என்னென்ன சூழ்ச்சி எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பெத்தி போடுறீங்க. இருக்கலாம் திமுக குடும்பத்திலிருந்து, அதாவது மு.க. ஸ்டாலினோ அல்லது உதயநிதியோ பிரதமர் பதவியை நோக்கி நகர்த்துங்கிற பணியை கமலஹாசன் தொடங்கி வைத்திருக்கிறாங்கிறது தான் எல்லாமே பேச்சா இருக்கு. பாப்பா அதுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருது. பெரும்பாலும் கமலஹாசன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன்,
எந்த கருத்து சொன்னாலும் அது என்னுடைய கருத்து, உங்க கருத்து தனியா நீங்க பேசிக்கங்க பாரு. இந்த கட்டத்துல வந்து ஒருவேளை திமுகவினால மிரட்டப்பட்டிருக்கலாம் நினைக்கிறேன். இல்ல திமுக மிரட்ட மாட்டாரு, அவர் திமுகவோட சரணாகதி அடைஞ்சிட்டாரு. இல்ல திமுக வந்து கமலஹாசனை மிரட்டி இருக்குமா? இல்ல நீங்க ஒண்ணுமே செய்யல, ஒண்ணு அறிக்கல, நீங்களுக்கு இது பேசிதான் ஆகணும். இல்ல அது அப்படி இல்ல. 2024 அதாவது உதயநிதி மேல வந்து கமலஹாசனுக்கு ஒரு அளப்பரிய அன்பு வந்துருச்சு. என்னன்னா அவர் அந்த விக்ரம் படம் தான் அவருக்கு ஒரு மறுமலர்ச்சி. அவருக்கு இல்லைன்னா அவர் திரைப்படத்துல வந்து ஒதுக்கி இருக்கிற மாதிரிதான். சோ அதுல வந்து கொஞ்சம் நேர்மையா நடந்து அவர் விருப்பப்பட்ட பணம் எல்லாம் கொடுத்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கடன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சரி கட்டி கொஞ்சம் இப்ப வந்து கையில வந்து ஏன்னா 100 கோடி ரூபாய் வந்து பிக் பாஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதே வேணான்ட்டு வராருன்னா அவர் எந்த அளவுக்கு செல்வாக்கா இருப்பார் பண வசதியில. அப்ப ஏதோ ஒரு பின்னணியில ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதனால உதயநிதி மேல அவருக்கு தனிப்பட்ட பாசம் இருக்கு. திமுகவை வந்து அவர் மானசீகமா விரும்ப ஆரம்பிச்சார். என்ன காரணம்னா இன்னைக்கு ஒரு கட்டமைப்போட இருக்கிற கட்சி, இவ்வளவு பெரிய கட்சி வந்து ஒழுங்கா நடத்தி பிரச்சனை இல்லாம கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆட்சி நிர்வாகத்துல சில குறைகள் இருக்கிறதுனாலும் கூட ஒரு அமைப்பு ரீதியா வந்து அது இருக்குது. ஆமா, திராவிட சித்தாந்தங்களை முன்னெடுக்கிறதுல வந்து உறுதியா இருக்காங்க. மத்திய பாஜக அரசை எதிர்த்து நிற்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் மு.க. ஸ்டாலின் அப்படின்னா ஒரு மரியாதை, எதிர்கட்சியினரிடமும் மரியாதை இருக்கு. இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கூட வந்து திமுகவை நெருங்கி வருதுன்னு வர பேச்சு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா கமலஹாசன் ஸ்டாலினோட அப்படியே நம்ம இணைந்து பயணிப்போம், அரசியல்ல வந்து கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் சீட்டு வாங்கி அவரு 2026 அவர் வந்து மக்கள் நீதி மையம் சட்டமன்ற வேட்பாளரை யாரும் நிறுத்த முடியாதுன்னு வச்சுக்காங்க. அதனால ஒரு எம்பி பதவி கொடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் 2026 கொஞ்சம் அப்படியே ஒரு சுற்றுப்பயணம் வந்துட்டு அவரு சினிமாவை நோக்கி தான் போவார். எம்பி பதவிங்கிறத வந்து நாடாளுமன்றத்துல அறிவுஜீவி கமலஹாசன் வந்து ஒரு இந்தியாவில் மிகச்சிறந்த அறிவுஜீவி. எல்லா நடிகர்களும் ஏத்துக்கிறாங்க. அமிதாப் பச்சன் முதற்கொண்டு எல்லாருமே வந்து நிறைய படிக்கிறவர், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நாடாளுமன்றத்துல போய் தன்னுடைய புலமையும் தன்னுடைய ஆளுமையும் வெளிப்படுத்தி அங்க இருக்க தலைவர்கிட்ட அவர் வந்து நட்பு வளர்த்துக்கணும். இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தியோட அவர் வந்து நம்ம ஒரு சகோதர பாசத்துல இருக்காங்க. கடந்த தேர்தலின் போது கூட 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூ எல்லாம் பண்ணி தப்பி தவறி அவர் சொல்ற மாதிரி நாளைங்கிற காலத்துல வந்து ராகுல் தலைமையில ஒரு மத்திய அமைச்சரவை அமையும் போது ஏதோ ஒரு மத்திய அமைச்சர் பதவி காலம் போன கடைசியில வாங்கிக்கிட்டு நாமளும் வந்து இந்தியா முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணலான்னு கூட என்ன இருக்கும் கமலஹாசனுக்கு. நீங்க சொல்றதை பார்த்தா விஜய் டிவில ஒரு பெரிய தொடர், நல்ல பிரம்மாண்டமான தொடர், மக்கள்லாம் வெளியிருந்து பார்க்குற ஒரு தொடரில் வந்து தொகுப்பாளராக இருந்தார். இந்த காலகட்டத்தில் வந்து அவர் தொடர்ந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் ஷூட்டிங் இருக்கும். அந்த நேரத்தில் எம்பி ஆகட்டான் இந்த ப்ரோக்ராமுக்குன்னு சொல்லிட்டு தான் முன்னெச்சரிக்கையாகவே அவர் வந்து வெளியே வந்துட்டார். அரசியலுங்கிறது கணக்கு தான், லாபம் நஷ்டம் தான். ஸோ கமலஹாசன் தனக்கு என்ன லாபங்கிறத பார்த்துருக்காரு. அது அந்த எம்பி பதவி தான் இப்போ கண்டுகட்டு துரியத்தில் இருக்கு. ஸோ அதை அனுபவிச்சிருவோங்கிற முடிவோட திமுகவுடைய குரலா வந்து இன்னைக்கு பொதுக்குழுவுல பேசி பொதுக்குழு உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்தினாரோ இல்லையா, திமுக தலைமை ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா நேயர்களே, ஆமா விஜயனுடைய மாநாடு, திருமாவளவனுடைய சாராய ஒழிப்பு மாநாடு, இதையெல்லாம் மறைப்பதற்காகவும் மக்களை திசை திருப்புவதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏற்பட்ட அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இந்த மக்கள் நீதி மையம் கமலஹாசனுடைய பொதுக்குழு கூட்டம் என்று சார் உட்பட பல்வேறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எது உண்மை என்பதை உங்களிடமே எது உண்மை என்பதை உங்களிடமே விட்டு விடுகிறோம். நீங்களே யோசித்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு விஷயத்தை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.